திமுகவிலையும் அதிமுகவிலையும் ஊழல் செஞ்ச ஊழல் பேர்வடிகளை பூரா தாத கழிச்சதுக்கிட்டு நான் ஊழலை ஒழிக்க போற தூய சக்தினா இது ஏமாற்றம் இல்லையா? இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. நீங்க ஊழல் ஒழிப்பு நீங்க அத்தனை ஊழல்வாதி உங்க கட்சிக்கு வர்றேன், உங்க கட்சியில் சேர்றேன், தங்கு தடை இல்லாம வெளிப்படைத்தன்மை அதோட நிர்வாகம் இல்லைங்க. ஆனா முதலமைச்சரோட தனிச்செயலர் நியமிக்கப்பட்ட விவகாரமே 42 நாள் கழிச்சு தான் தெரியும். அந்த 42 நாள் கழிச்சு தெரிஞ்சது கூட அவர் ட்விட்டர்ல குறிப்பிட்டுறாரு, நான் தான் முதலமைச்சரோட தனிச்செயலர் குறிப்பிட்டுறாரு. ராத்திரியே அரசாணை வெளியே கசி விடப்படும், வெளில விடப்படல, கசி விடப்படும். மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாரா? விஜய்க்கு உதவி பண்ணாருன்னா அவர் என்ன பண்ணலாம்? அதிகபட்சமா விஜய் கட்சியில பொறுப்படட்டும், தலைமையில செயலாளர் பொறுப்பை தரட்டும், இல்ல புஷியானதை நீக்கி விட்டு அதே பொதுச்செயலர் பொறுப்புல கூட அமர்த்தட்டும். அது அவங்க விருப்பம், கட்சிக்குள்ள கொண்டு வரட்டும். ஆட்சி பொறுப்புல நிர்வாக பொறுப்புல எப்படி அமர்த்துவீங்க? பூகோள ரீதியா பிரிச்சு தமிழக வெற்றி கழகம் வைக்கிறேன், அகில இந்திய வெற்றி கழகம் வை, தமிழக வெற்றி கழகம் கட்சி பெற வச்சுட்டு தமிழகத்தை சாராதவனை கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்புறுதியா போட்டோம்னா என்ன பைத்தியகர்த்தனம்? நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு நண்பர் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். கார்த்தி வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா இந்த தாவேக அரசு அமைஞ்சதுல இருந்து அவங்க மேல வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள்ல ஒண்ணு, அவங்க குதிரை பேரம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இன்றைக்கு கரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அவர் எங்க போறாரு அப்படிங்கிறது தமிழ்நாடே அறிந்த செய்தி தான். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடே குதிரை பேரமா தான் பாக்குது. நானும் அப்படிதான் பாக்குறேன். ஜனநாயக படுகொலை கண்முன்னே கட்டவிழ்த்து விடப்படுது. இதில் இவ்வளவு நாட்களாக சொல்லி வந்தாங்க, நாங்கள் யாரையும் பதவி விலக சொல்லலை, அவங்கள தான் பதவி விலகி வர்றாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் ஐயா வைகோ போட்டு உடைச்சிட்டாரு. மதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலக சொன்னார் விஜய் அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காரு. அப்போ எந்தவித தேவையும் இல்லாமல் வலிய தமிழ்நாட்டு மக்கள் மீது பல இடங்களில் இடைத்ததில் புகுத்தப்படுது. இதில் எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், அப்புறம் மரகதன் குமரவேல், இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், சத்யபாமா அப்படின்னு பல அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தங்களுக்கு பெரும்பான்மை இல்லைங்கிறதுனால திட்டமிட்டு அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு தாவேகாவோட கட்சிக்கு உள்ளெடுத்து போட்டு அந்த இடத்துல இடைத்ததில் திட்டமிட்டு வழியை தாவேகா புகுத்துது. இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. அதாவது வாக்கு செலுத்தின மைய அழியறதுக்குள்ள பல இடங்கள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை துச்சமாக நினைச்சு அவங்க விலகுறாங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இப்ப தாவேகா வாக்கு காசு கொடுக்கல அப்படிங்கிறாங்க, அதே சமயத்துல திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப திமுக அதிமுக வாக்கு காசு கொடுத்துச்சுன்னா அப்ப அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், இதே எஸ்ஐகி சுப்பையா, இதே மரகதன் குமரவேலு, இதே சத்யபாமா, ஜெயக்குமார், இதே விஜயபாஸ்கர், இதே எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாரும் வாக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னா வாக்கு காசு கொடுத்து குறைஞ்சபட்சம் 50 கோடி செலவு பண்ணி சட்டமன்ற உறுப்பினரான அவங்க எதுக்காக பதவியை ராஜினாமா பண்றாங்க? அப்ப நோக்கம் இதை விட பெரிய அரசியல் ஆதாயம் தேடலாங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க தாவேக்காக வர்றாங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டார். இப்ப தாவேக்காவில் ஐக்கியமாக போறாரு. இப்ப கரூர்ல இடைத்தேர்தல் வர்றப்ப யார் அங்க வேட்பாளர்? அவரா தான் இருக்கும். அவர் வேட்பாளரா இல்ல கரூர் வழக்குல சிறைக்கு போனா மதியழகன் வேட்பாளரா? தாவேகாவோட மாவட்ட செயலாளர் அவர் வேட்பாளர். யார் வேட்பாளர்? விஜயபாஸ்கர் தான் வேட்பாளர் எடுத்துவாங்க. அப்ப முழுக்க நான் ஊழலை அனுமதிக்க மாட்டேன், மக்கள் பணத்தை தொட மாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன் அப்படின்னவர் இப்ப தொட்டவங்களை விடாம கட்சியை சேர்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையோட வழக்கு இருக்கு. ஆமா, அவர் மேல சொத்து வழக்கு இருக்கு. விஜயபாஸ்கர் மேல வழக்கு இருக்கு. விஜயபாஸ்கர் மேல கரூர் இது புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. குட்கா முறைகேடா காசு வாங்கிட்டு விற்பனை பண்ண வழிவகுத்தாரு, அனுமதி கொடுத்தாங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அப்படிப்பட்ட ஊழல் பின்புலம் கொண்டவங்களை, ஒரு ஊழல் கரை பிடிஞ்சவங்களை தாவேக்கால சேர்த்துக்கிட்டு என்ன ஊழலை ஒழிக்க போறாரு? என்ன ஊழல்வாதிகள் தண்டிக்க போறாரு? அப்ப இன்னொரு திமுக போல இன்னொரு அதிமுக போலதான் இந்த கட்சியும் பயணிக்க போகுது. இப்ப 40 நாட்கள்ல ஒரு ஆட்சியை மதிப்பிட முடியுமானா முழுமையா மதிப்பிட முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு ஆட்சியோட திசைவழி போக்க நம்ம கணிச்சிட முடியும். இப்ப என்ன சொல்றாங்க, தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கல்வித்துறையில தனியார் பணிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு காசு வாங்குறது இல்லை, ஆனா முந்தைய ஆட்சி காலங்களில் வாங்கப்பட்டுச்சுங்கிறாங்க. நான் முந்தைய ஆட்சி காலங்களில் வாங்கப்பட்டிருக்குன்னு நான் நம்புறேன்.
முந்தைய ஆட்சி காலத்துல கடந்த முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருந்தவர் யார்? ஐயா மகேஷ் செங்கோட்டையன். பொய்யாமொழி. ஓகே. அதுக்கு முடி அதிமுக ஆட்சி இருந்தது யாரு? ஐயா செங்கோட்டையன். செங்கோட்டையன். அவர் செங்கோட்டையன் ஆட்சி காலத்துல அன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள் ஒப்புதல் தர்றதுக்கு காசு வாங்கினாங்களே இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? உறுதியா வாங்கப்பட்டிருக்கும். அவ என்ன மாறுபாடு இருக்கு? திமுகவிலையும் அதிமுகவிலையும் ஊழல் செஞ்ச ஊழல் பேர்வடிகளை பூரா தாவக்கால் சேர்த்துக்கிட்டு நான் ஊழலை ஒழிக்க போற தூய சக்தினா இது வந்து ஏமாற்றம் இல்லையா? இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. இத்தோடு நிற்கப்படுறதுல இன்னும் மேலும் சில இடங்கள்ல வந்து ராஜினாமா பண்ண வச்சு தமிழ்நாட்டில் வந்து தேவையில்லாம பல இடங்களுக்கு இடைத்தேர்தலை உருவாக்குறாங்க. இதன் மூலமா எவ்வளவு மனித வளம் வீணாகுது, மக்களோட வரி பணம் வீணாகுது, மக்களோட நேரம் விரயமாகுது. இது எப்படி பார்க்கறது? இப்போ 18 இடங்கள்ல வந்து போன ஆட்சி காலத்தில் வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து தகுதி நீக்கம் பண்ணப்பட்டாங்க, அதனால் இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஆனால் ஏறக்குறைய ஒரு 10 இடங்களுக்கு மேலே போகும் போல இருக்கு. எல்லாமே வந்து திட்டமிட்டு ராஜினாமா பண்ண சொல்றாங்க. அப்ப மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க, அதுக்கான மதிப்பெண் இருக்கு. மக்கள் உணர்வுக்கு என்ன மதிப்பு தர்றாங்க? இப்ப நீங்களே வந்து தொடக்கத்துல குறிப்பிட்டீங்க, இந்த தாவேகா அரசுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை, விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஆதரவுல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. விசிகாவையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் வந்து நம்ப முடியாது அப்படிங்கிறீங்க. அப்ப தன்னுடைய ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக மற்ற கட்சிகள்ல இருந்து ஆட்களை இழுத்து அவங்கள தன்னுடைய கட்சியில சேர்த்து மறுபடியும் இடைத்தேர்தலில் அவங்களே போட்டி போட வச்சு தன்னுடைய ஆட்சிக்கான பெரும்பான்மையை எடுத்துக்கிறத ஒரு அரசியல் தந்திரமா பார்க்க முடியாதா? இதுல என்ன ஜனநாயக படுகொலை? இதைத்தான் பாஜக பண்ணுச்சு. இதைத்தான் வட மாநிலங்கள்ல பாஜக பண்ணுது. இதுல என்ன அரசியல் தந்திரம் இருக்கு? மக்கள் உங்களுக்கு பெரும்பான்மை தரல. ஆமா, மக்கள் பெரும்பான்மை தரல. இருக்கக்கூடிய கட்சிகளை தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வச்சு இருக்கக்கூடிய கட்சிகளை வச்சு நீங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்போ ஆட்சி அமைச்சிருக்கப்ப இந்த ஆட்சியை வந்து நல்லபடியாக கொண்டு போவோம், ஊழல் கரை புரிந்த ஆட்கள் இல்லாமல் ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சியை கொண்டு போவோம், நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம், வெளிப்படைத்தன்மையோட ஒரு நிர்வாகத்தை செய்வோம் அப்படின்னு இல்லாமல் மற்ற கட்சியில் எவன் ஊழல் செஞ்சானோ அவனை கொண்டாந்து இங்கே இழுத்து போட்டா எப்படி ஊழல் ஒழிக்க முடியும்? அப்போ இங்கே ஊழல் எதிர்ப்பும் கேள்வியாகுது, அப்போ வெளிப்படைத்தன்மையோடு கூடிய நிர்வாகம் கேள்வியாகுது. அப்போ இந்த ஆட்சிங்கிறது திமுக அதிமுக ஆட்சியோட ஒரு என்ன சொல்கிறது, அதோட இன்னொரு வடிவமாக தான் இருக்கும், இன்னொரு பரிமாண வடிவமாக தான் இருக்குமே ஒழிய இது மாற்றாவோ மக்களுக்கான ஒரு ஆட்சியாவோ ஒருபோதும் இருக்கப்படுறதில்லை. அதுதான் நடக்க போகுது. இப்போ ராஜினாமா செய்த அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே நீங்க குறிப்பிட்ட மாதிரி வெற்றி பெற்று இன்னும் முழுமையா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் போய் சேர்றாங்க. இப்போ விஜய்க்கு அப்படி என்ன ஒரு அவசரம் வந்துருச்சு? நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் ஆட்சியை தொடங்கி இருக்கிறாரு, மற்ற கட்சிகளோட ஆதரவுல ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நல்லாட்சியை கொடுத்தா மக்களே வந்து இன்னும் அதிகமான ஆதரவை கொடுக்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள இவருக்கு என்ன அவசரம்? மற்ற கட்சிகள்ல இருந்து ஆட்களை பிடிச்சி நம்முடைய கட்சியில விருப்பப்பட்ட ஆட்சியை நடத்த முடியாதுன்னு நினைக்கிறாரு. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் அவங்க வந்து ஏதாவது கொண்டு அறிக்கை விடுவாங்க, ஒரு அளவுக்கு முட்டு கொடுத்து பார்ப்பாங்க, அதுக்கு மேல தப்பிக்க முடியாங்கிற பட்சத்துல அவங்க வந்து அரசுக்கு ஒரு அழுத்தமும் நெருக்கடி கொடுப்பாங்க. அது தேவையற்றது அப்படின்னு தாவேக்கா நினைக்குது. நாம பெரும்பான்மையோடு இருந்தோம்னா நம்ம விருப்பப்பட்ட ஆட்சியை நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அதுக்கு எந்த எல்லைக்கும் போலாம்ங்கிற இடத்த அவங்க போறாங்க. அதுதான் இந்த வேலை நடக்குது. இதுல மற்றபடி வந்து என்ன மக்கள் நலன் இருக்கு? அப்ப தொடக்க நிலையில வந்து கட்சி தொடங்கி 2.5 ஆண்டு காலத்திலேயே இவ்வளவு குதிரை பேரம் நடக்குதுன்னா நான் வந்து ஒரு 15 வருஷமா அரசியல கவனிச்சு வர்றேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய ஜனநாயக படுகொலை அப்படின்னா கூவத்தூள் நடந்ததா சொல்லலாம். அதுக்கு பிறகு நடக்கிறது வந்து இதுதான். இந்த தொடர்ச்சியா வந்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ண வச்சு திட்டமிட்டு வலிய இடைத்தேர்தல்களை புகுத்தி மக்கள் தலைமையில வந்து தேவையில்லாத ஒரு சுமையை தருது. ஆனா மக்கள் யாரும் இதை வந்து பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. மக்களுக்கு வந்து தங்களை நேரடியா பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் அவங்க வந்து முகம் கொடுத்து பேசுறாங்க. இப்ப இது வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க, இதை மக்கள் விரும்ப மாட்டாங்க, இதை வந்து நிராகரிப்பாங்க. ஏன்னா விஜயபாஸ்கர் வேண்டாம் அப்படின்னு தான் தாவேக்காவுக்கு வந்து கரூர்ல வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா விஜயபாஸ்கரை நீ தாவேக்கா வேட்பாளரானா அவ எப்படி விரும்புவா? அந்த விராலிமலையில வந்து இந்த விஜயபாஸ்கர் வேண்டாம் அப்படின்னு தான் தாவேக்காவுக்கு மக்கள் வாக்கு செலுத்திருப்பாங்க. இப்ப தாவேக்கா சார்பாவே அந்த விஜயபாஸ்கர் நிற்பாரு, இசைக்கு சுப்பையா வேண்டாம். இசைக்கு சுப்பையா பொறுத்த வரைக்கும் அங்க காங்கிரஸ், இசைக்கு சுப்பையா, தாவேக்கா வேட்பாளர் எல்லாம் ஒரே அணியில் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் மக்கள் எப்படி விரும்புவாங்க? அப்ப அதிமுகவை எதிர்த்து பேசிவிட்டு அதிமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க. இது வந்து மக்கள் முடிவுக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க. அது சரியான வாதம். அப்ப அதிமுக வேண்டாம் அப்படின்னு தாவேக்காவுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தாவேக்கா ஆட்சியை குறை வச்சிருக்க. நீ அதிமுக ஆட்சியாளர்களை ஒவ்வொருத்தரும் கொண்டு இந்தியா குறை வச்சா என்ன இருக்குது? 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில வந்து அமைச்சர் அங்க வச்சவர் கடம்பூர் ராஜு.
அதே போல வந்து MC சம்பத், உடுமலை ராதாகிருஷ்ணன், இப்படி ஒவ்வொருத்தரும் அங்க ஆட்சியாளர் இருந்த ஒவ்வொருத்தரும் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுக்கிட்டா. ஆட்சியாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்ற 2017க்கு பிறகு எல்லா துறையிலும் இருந்த பிரச்சனைகளை வந்து நாங்க சரி கட்ட கூடாது. 2017 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம். அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர், அன்னைக்கு செய்தி விளம்பரத்துறை அமைச்சராக இருந்தவர் இவர் கடம்பூர் ராஜு, தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் உடுமலை ராதாகிருஷ்ணன். இப்படி ஒவ்வொரு அமைச்சராக கொண்டாந்து இங்கே போட்டோம்னா என்ன ஊழல் எதிர்க்க முடியுங்கிற. அப்ப கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன நிர்வாகம் இருந்துச்சோ, திமுக என்ன மாதிரி நிர்வாகம் இருந்துச்சோ அதே தானே தாவே காத்தர முடியும். ஓகே, இப்ப தமிழ்நாடு அரசோட டெல்லி பிரதிநிதியாக கே வெங்கட்ட நாராயணா அப்படிங்கிற ஒருத்தரை நியமிச்சது மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையா மாறி இருக்கு. இது அந்த அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை தானா? அதாவது தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற பொறுப்புல திமுக ஆட்சி காலத்துல AKS விஜயன் இருந்தார். அது அப்புறம் வந்து ஜக்கைன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்க, மாநிலத்தோட அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்து கொண்டது அப்படிங்கிறாங்க. ஒரு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது, சட்டம் கொண்டு வருதுன்னா மாநில அரசுக்கு அவர் தான் சொல்லணும். அதே போல முதலமைச்சர் வந்து டெல்லி போறாருன்னா பிரதமரையோ இல்லை மத்திய அமைச்சர்களையோ சந்திக்க விரும்பினா அதற்கான சந்திப்பு அனுமதியை வந்து அவங்க தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு உறவு பாலமாக, இணைப்பு பாலமாக செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்புல எதுக்கு வந்து வெங்கட் அமர்த்துறீங்க? அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் சொன்னா இல்ல கர்நாடகா கிடையாது, அவர் ஆந்திராவை சேர்ந்தவர், தெலுங்குங்கிறீங்க. அவர் தமிழரே இல்லையே, தமிழரே அல்ல, அவர் மொழியே தமிழ் கிடையாது, தமிழ் தெரியாதவருக்கு. அப்ப தமிழ்நாட்டோட பூகோள பிரச்சனை, தமிழ்நாட்டோட வாழ்வாதார சிக்கல், தமிழ்நாட்டோட ரிஷி மூலம் என்ன எதுவுமே தெரியாது அவனுக்கு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இக்கட்டான சூழல்ல முதலமைச்சர் விஜய் யாருக்கு உதவி பண்ணாரு? முதலமைச்சர் விஜய்க்கு கஜா புயல்ல வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாரா? இல்ல தானே புயல்ல உதவி பண்ணாரா? ஒக்கி புயல்ல உதவி பண்ணாரா? சென்னை பெருவெள்ளத்துக்கு உதவி பண்ணாரா? மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணாரா? விஜய்க்கு உதவி பண்ணாருன்னா அவர் என்ன பண்ணலாம்? அதிகபட்சமா விஜய் கட்சியில பொறுப்படட்டும், தலைமையில செயலாளர் பொறுப்பை தரட்டும், இல்ல புஷியானதை நீக்கி விட்டு அதே பொதுச்செயலாளர் பொறுப்புல கூட அமர்த்தட்டும். அது அவங்க விருப்பம், கட்சிக்குள்ள கொண்டு வரட்டும். ஆட்சி பொறுப்புல நிர்வாக பொறுப்புல எப்படி அமர்த்துவீங்க? தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு முதன்மை பிரச்சனை வந்து மேகதாது அணை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு குரல் எழுப்புது. சட்டமன்றத்தில் எல்லாரும் உரிமைத்து கருத்து சொல்றாங்க. அப்ப அந்த மேகதாதுல வந்து வெங்கட் நாராயணோட கருத்து என்னவா இருக்கும்? TK சிவகுமாருக்கு நெருக்கமானவங்கிறாங்க. தமிழ்நாட்டின் பிரச்சனையே அறியாத ஒருத்தரை கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியா போட்டா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி பயணம் தரும்? அப்ப உங்களுக்கு ஜனநாயகம் படம் வெளில வர வந்து தாமதமாயிடுச்சு. அதுல விஜய்க்கு நெருக்கடி தராம அவர் அமைதியா இருந்துட்டார். அதுக்கு நன்றி கடன்னா நீ 500 கோடி பணத்தை கொடு, இல்ல பனையூர் பங்களாவை எழுதி கொடு, ஏதாவது கட்சியில கூட பொறுப்பு கொடுத்துட்டு போ. ஆட்சி நிர்வாக பொறுப்பை எப்படி தரலாம்? எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல அவங்க இதை சொல்றதுக்கு தான் நீங்க இப்படி இனவாதம் பேசி தான் தோத்து போயிட்டீங்க, நாங்க எல்லாரையும் சகோதரர்களா பாக்குறோம். இப்ப கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரையே தமிழ்நாடு அரசோட டெல்லி பிரதிநிதியா நியமிச்சு அவர் வழியாகவே நட்பு ரீதியா பேசி நாங்க மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. பேச்சுவார்த்தை மூலமாக காவிரியில தண்ணியை பெற முடியாத நிலை எட்டப்பட்ட பிறகுதான் காவிரியில் நடுவமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. தண்ணி தகராறு சட்டத்தின்படி நடுவமன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு, அரசிதழில் வெளியீடு அப்படின்னு பலகட்ட படிநிலையை கடந்து 204 TMC தண்ணி இருந்துச்சு அன்னைக்கு தரணும்னு இடைக்கால தீர்ப்புல. ஏன்னா இறுதி தீர்ப்புல 192 வந்துச்சு. கடைசியா பார்த்தா உச்சநீதிமன்றம் அதையும் குறைச்சு 177.25 TMC அப்படிங்கிறான். அந்த தண்ணியும் எப்ப தர்றான் அப்படின்னு பார்த்தா, எப்ப கர்நாடகாவில் மிதமிஞ்சிய மழைப்பொழிவு வருதோ அப்ப வந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு அதையும் கணக்கு காட்டுறான், இவ்வளவு தண்ணியை திறந்து விட்டுருக்கோம். அந்த தண்ணியிலையும் கழிவுகளையும் திறந்து விடுறாங்க. அந்த தண்ணிக்கு என்ன சிக்கல்னா, மேகதாதுல அணை கட்டிட்டா அந்த தண்ணி வராது, அந்த சிக்கல் இருக்கு. இதை பேச்சுவார்த்தை மூலம் எப்படி தீர்க்க முடியும்? பேச்சுவார்த்தை மூலம் பேசி தீர்க்க முடியும்னா பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியாத நிலை எட்டப்பட்டவர் தானே அங்க நடுவமன்றத்துக்கே போறோம். அப்ப அவர் இனவாதத்தோடு பார்க்குறோம் அப்படின்னா அப்புறம் இங்க மொழிவாரிய மாநிலங்களையே அமைக்கப்படணும், மொழிவாரி மாநிலங்களையே அமைக்கப்படணும். அவங்களோட கொள்கை தலைவர் பெரியார் ஈவரா வந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஏன் முழங்கணும்? அவர் வந்து தட்சிணா பிரதேசம் அமைக்கப்பட்டப்ப தட்சா பிரதேசம் அப்படின்னா மலையாளி வந்துருவான் அப்படின்னு ஏன் பேசணும்? தமிழ்நாட்டுக்கான தமிழருக்கான உரிமை இது. அப்ப அது இனவாதம்னா தமிழர் ஏன் பேசுறீங்க? தமிழக வெற்றிக்கிழமையே வச்சிருக்கீங்க. இல்ல அவர்தான் வந்து மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகளோட மதம், சாதி, இனம், மொழின்னு எல்லாத்தையும் சேர்த்தான சொல்றாரு. பூகோள ரீதியா பிரிச்சு தமிழக வெற்றிக்கிழமை வைக்கிற, அகில இந்திய வெற்றிக்கிழமை வை. தமிழக வெற்றிக்கிழமை கட்சி பெற வச்சுவிட்டு தமிழகத்தை சாராதவனை கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கான டெல்லி சிறப்பு ரீதியா போட்டோம்னா
என்ன பைத்தியக்காரத்தனம்? இப்ப இவரோட நியமனம் வந்து கட்சி பாகுபாடை கடந்து அனைவருடைய எதிர்ப்பையும் சம்பாரிச்சிருக்கு. ஆனா அவர் எதை பத்தியும் கவலைப்படுற மாதிரியே இல்ல. ஒரு அதிகார திமிரோட உச்சத்துல அவர் இதையெல்லாம் செய்யற மாதிரி இருக்கு. யாரு? விஜய். ஆமா, அதிகார திமிர் தானே. அடிப்படையிலே வந்து அவருக்கு வந்து ஒரு மிதப்பு. அதுவும் இந்த தேர்தல் காலத்துல வந்து அவர் பரப்புரைக்கே முழுமையா வரல. பல இடங்கள்ல ரத்து பண்ணிட்டாரு. முழுசா 30 தொகுதிக்கு கூட பரப்புரைக்கு போகல. பரப்புரையே செய்யாத ஒருத்தர், அதுவும் பரப்புரைக்கு போன இடங்கள்ல அந்த வண்டியை மிதி வண்டியை ஓட்டினாரு, இல்லை வந்து கையை காட்டினாரு அப்படின்னு பரப்புரையே செய்யல. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து 108 இடங்களை வந்து தூக்கி அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து மிதப்பு இயல்பாகவே வரத்தான் செய்யும். இயல்பிலே வந்து ஒரு தன்னை பற்றிய மிகை மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர். அதனால நம்மளால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மிதப்பெல்லாம் செய்யாது. இப்போ ஜெகதீஷ் பழனிசாமிக்கு கூட இருந்த ஜெகதீஷ் பழனிசாமிக்கு தனிச்செலவு பொறுப்பு போட்டிருக்கு. அதே போல ரத்தன் பண்டித்த ஜோதிடருக்கு வந்து அவருக்கு ஒரு பொறுப்படப்பட்டு பின்வாங்கப்பட்டிருக்கு. ஆமா, இப்ப வந்து இவருக்கு ஒரு பொறுப்பு போடப்படுது. ஜான் ஆரோக்கியசாமி நாளைக்கு மற்றவங்களுக்கு என்ன பொறுப்பு போட போகுது, இல்ல போட்டு மறைச்சு வச்சிருக்காங்களா சொன்னா தெரியும். நாளைக்கு வெளில சொன்னா தெரியும். அப்ப என்ன நிலைமையில் இருக்கு நிர்வாகம் இருக்குன்னு பாத்துக்க வேண்டியது. தான் என்ன பண்ணாலும் இந்த மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறதுனால இவர் இப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செய்யறாரு. தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்று இருக்கக்கூடிய அமைச்சர் சரத் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி IPL மேட்ச் பார்க்கும்போது ஸ்டேடியத்தில் அமர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்தினாரு அப்படிங்கிற சர்ச்சை எழுந்திருக்கு. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து குழந்தைக்கான மருந்தை தான் நொறுக்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கேட்கறப்ப சிரிப்பா இருக்கு. அதாவது குழந்தைக்கு வந்து நான் மருந்து கொடுத்தேங்கிறாரு. குழந்தை கை குழந்தைக்கு வந்து சிறப்பு கொடுப்பாங்க, இல்லை வந்து ஊசி போடுவாங்க. யாரு மருந்தை பரிந்துரைத்த மருத்துவர்னு தெரியல. அருண்ராஜ் எதுவும் பரிந்துரைச்சாரான்னு தெரியல. அப்ப மருத்துவர் அப்படிங்கிறாங்க. அதுல வந்து குழந்தைக்கு அதை நான் வந்து உடைச்சி கொடுத்தேங்கிறாரு. உடைச்சவர் உடைச்சி வைப்பாங்க, அதை ஒரு கோடு போல உடைச்சியே வைக்கணும். அது கையில் 500 ரூபா தாளிதுக்கு வைக்கணும், அந்த ATM அட்டையை வைக்கணும். அது இல்லாமல் பக்கத்தில் பார்த்தா யாரோ ஒரு பெண்மணி உட்காந்துருக்கு. அந்த பெண்ணோட அந்த குழந்தையோட தாயாரும் இல்லை, குழந்தையும் இல்லை. அந்த பெண் வந்து ஹேண்ட்பேக்கை வச்சு ஒரு செய்யறத மறைக்குது. அப்புறம் பார்த்தா அதை எடுத்து போட்டு தற்கொலை மொமெண்ட் அப்படின்னு போடுறாப்புல. குழந்தைக்கு வந்து மருந்து, அந்த மாத்திரை மருந்தை வந்து உடைச்சி கொடுக்கறதுல என்ன தற்கொலை மொமெண்ட் இருக்கு? அது சிரிக்க என்ன இருக்குது? அவன் ஊருக்கே தெரியும் அது என்னங்கிறது, ஊருக்கே தெரியும். சரி, இப்ப என்ன இருந்தாலும் அது நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு, இப்ப வந்து அதை வந்து சர்ச்சையாக்கணுமா? நடந்தாலும் குற்றம் தானே. அது என்ன, அவர் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு, வலுவா மாட்டிக்கிட்டாரு. அப்ப என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் அவர் தரப்புல நியாயம் இருக்குன்னு உணர்றாருன்னா அவர் மருத்துவ பரிசோதனைக்கு போய் 2 ஆண்டுக்குள்ள நடந்ததை சோதிக்க முடியுங்கிற மருத்துவ பரிசோதனைக்கு போய் அவர் குற்றமற்றவன் நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டு அமைச்சரை தொடரட்டும். ஒரு பக்கம் நான் மாராத்தான்ல போய் நான் மதுவை ஒழிக்க போறேன், போதையை ஒழிக்க போறேன் அப்படின்னு விஜய் ஓடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அமைச்சரே போதைப் பொருளை உட்கொள்றாரு அப்படின்னா அது கேவலம் இல்லையா? அப்ப இதுக்கு வந்து அரசு பதில் சொல்லணும்.